ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு mrssamaiyalarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, வெறும் 1 கப் ரவையை வச்சு நம்ம சூப்பரான நல்ல ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்திருக்கேங்க. இதுக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நைஸான ரவையை எடுத்துக்கோங்க. இதுவே உங்கள்கிட்ட நைஸான ரவை இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க ரவையை லைட்டாக மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு அதுக்கப்புறமா எடுத்து கூட நீங்கள் இதை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த ரவையை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நெய்யோட வறுபடட்டும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 2 கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பால், 2 கப் பால் இதில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த ரவை இந்த பாலோட நல்லா வெந்து நமக்கு சாஃப்டாகி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாலில் வேகும் போது நமக்கு ரவை நல்லா சாஃப்டாகவும் நம்ம ஸ்வீட் செஞ்சதுக்கப்புறம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்க்கறதுனால நம்ம இதை பால்ஸ் பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க. அதனால தான் நம்ம சர்க்கரை சேர்க்குறோம். ஏன்னா ரவையில் நம்ம செய்யும் போது அது நல்ல ஒரு கலர் கிடைக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காயிட்டு நமக்கு ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஏன்னா இப்போ சூடாக இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த மாவை பிசைய முடியாது. அதனால் இது நல்லா ஆறி வரட்டும். அதாவது ஒரு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆறி வரட்டும். இது ஆறி வரதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. ரவையை நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் சர்க்கரையும் அளந்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.25 கப் சர்க்கரை, 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 3 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு நம்ம குலோப் ஜாமுன்குலாம் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, சக்கரை பாகு, அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க, ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்துச்சுனாலே போதும். பாருங்கள், சக்கரைலாம் நல்லா கரைஞ்சி நமக்கு நல்லா கொதிச்சு வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவை இருக்கு இல்லையா, அதுவும் கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதை கூட ஒரு 2 சிட்டிகை அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பால், அதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லாம் உதிரியாக வந்ததுக்கப்புறம் உள்ளங்கையை வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குன்னா நல்லா இந்த மாதிரி இழுத்து வச்சு பிசையணும். அப்படி பிசையும் போது தான் நமக்கு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக மாவு ரெடியாகி வரும். நான் ஒரு 10 நிமிஷமா நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு மாவு எடுத்து நல்லா நம்ம 2 உள்ளங்கையும் வச்சு நல்லா அழுத்தி போல் பாதுஷா நம்ம எந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உள்ளங்கையில் வச்சு இப்படி அந்த ஓரங்கள்லாம் விரிசல் இல்லாமல் இது மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கணுங்க. பாருங்க, இதே மாதிரி மீதி இருக்க மாவுலெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. 1 கப் ரவைக்கு எனக்கு ஒரு 25 பீஸ்க்கு வந்திருக்கு. இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நான் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி மீடியமாக காய வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 3லேருந்து 4 பீஸ் மட்டும் போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம பாதுஷா குலோப் ஜாமுனுக்குலாம் எப்படி பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் அந்த அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். இப்போ இதை போட்ட உடனே நம்ம கலந்து கொடுக்காம ஒரு நிமிஷம் கழித்து கரண்டி இது மாதிரி லைட்டாக அடியிலேருந்து தூக்கி மட்டும் விடணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா பால் சேர்த்ததுனால அடியில் அப்படியே பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பொறுமையாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல் சிம்மில் வச்சு தாங்க நம்ம இதை வேக வைக்கணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா நமக்கு வெந்து வரும். இப்போது இது ஓரளவுக்கு அப்படியே வெந்து நமக்கு அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாதுஷா நல்லா கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர் வந்து நமக்கு பாதுஷா சூப்பராகவே ரெடி ஆகி வருது. இப்போ நல்லாவே வெந்துடுச்சு.
எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகும் நமக்கு லைட்டாக சூடாக இருக்கணுங்க. அதே மாதிரி இந்த பொரிச்ச பாதுஷாவும் நமக்கு சூடாக இருக்கணும். நான் எல்லாத்தையுமே பொரித்து இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துட்டேங்க. இப்போ இது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நமக்கு நல்லா ஊறி வரட்டும். இடையில இந்த மாதிரி மேலே இருக்க பாதுஷாவெலாம் சர்க்கரை பாகில் மூழ்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே ஊறட்டும். அவ்வளோதாங்க, அருமையான சுவையில் வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது செய்யறதுக்கு நமக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. அது ஊறுற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நமக்கு டைம் ஆகுமே தவிர இது செய்யறதுக்குலாம் நமக்கு ரொம்பலாம் டைமே எடுக்காது. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.